நேத்து வரைக்கும் உசுருக்கு உசுரா காதலிச்சவங்க இன்னைக்கு எப்படி ஒருத்தர ஒருத்தர் சத்தமே இல்லாம கடந்து போறாங்க? நம்ம காதல் என்னைக்கும் பிரியாதுன்னு சத்தியம் பண்ணவங்க ஏதோ ஒரு நாள் திடீர்னு எப்படி பிரிஞ்சு போனாங்க? இதுக்கு காரணம் அவங்க கெட்டவங்கன்னு அர்த்தம் கிடையாது. இதுக்கு பின்னாடி ரொம்ப ஆழமான சில உளவியல் சைக்கலாஜிக்கல் காரணங்கள் இருக்கு. காதல் பிரிவதற்கு முக்கியமான 25 உளவியல் காரணங்கள் என்னென்ன வாங்க பார்க்கலாம். 1. நான் ஏன் முதலில் பேசணும்? தி ஈகோ கிளாஷ். சண்டை வரும்போது தப்பு யார் மேல இருந்தாலும் நான் ஏன் முதலில் இறங்கி போகணும் அப்படிங்கிற ஈகோ தான் முதல் எதிரி. 2. கம்யூனிகேஷன் கேப், லேக் ஆஃப் கம்யூனிகேஷன். தங்களுக்கு என்ன வேணும்னு வாயை திறந்து சொல்லாம என்ன லவ் பண்றவங்களுக்கு அது தானா புரியணும்னு நினைக்கிறது மிகப்பெரிய உளவியல் பிழை. 3. ஓவர் பொசசிவ்னஸ். ஆரம்பத்துல இது கியூட்டா இருக்கும், ஆனா போக போக அவங்க கிட்ட ஏன் பேசன, ஆன்லைன்ல ஏன் இருக்கன்னு கேக்குறது பார்ட்னருக்கு ஒரு மூச்சு திணறல, சஃபகேஷன் உண்டாக்கும். 4. சாதாரணமாக நினைப்பது, டேக்கிங் ஃபார் கிராண்டட். இனிமே இவங்க நம்மள விட்டு எங்கும் போக மாட்டாங்கங்கிற அதீத நம்பிக்கையில பார்ட்னரை ஸ்பெஷலா ஃபீல் பண்ண வைக்கிறத நிறுத்துறது. 5. தனிப்பட்ட இடைவெளி இல்லாமை, ஜீரோ பர்சனல் ஸ்பேஸ். காதல்னா 24 மணி நேரமும் ஒன்னாவே இருக்கணும்னு நினைக்கிறது. அவங்களுக்கான நண்பர்கள் தனிமையை அனுபவிக்க விடாம தடுத்தா காதல் சீக்கிரம் இறந்துடும். 6. பழைய காயங்கள், பாஸ்ட் ட்ராமா ப்ரொஜெக்ஷன். பழைய காதல்ல பட்ட காயங்கள் அல்லது ஏமாற்றங்களை புது பார்ட்னர் மேலையும் காட்டி அவங்களையும் சந்தேகப்படுறது. 7. அதீத எதிர்பார்ப்புகள், அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். சினிமாவுல வர்ற மாதிரியே எப்பவும் ரொமான்டிக்கா இருக்கணும்னு நினைக்கிறது, ஆனா ரியாலிட்டி வேறன்னு புரியும்போது ஏமாற்றம் வரும். 8. கோபத்தில் மரியாதை குறைவது, டிஸ்ரெஸ்பெக்ட் டியூரிங் ஃபைட்ஸ். எவ்ளோ பெரிய சண்டையா இருந்தாலும் வார்த்தைகளை விடக்கூடாது. ஒரு முறை அசிங்கமா பேசிட்டா அந்த வடு மனசுல அப்படியே தங்கிடும். 9. ஒருதலைப்பட்சமான உழைப்பு, ஒன் சைடட் எஃபர்ட். ஒருத்தர் மட்டுமே காதல காப்பாத்த போராடுறது, இன்னொருத்தர் எந்த முயற்சியும் எடுக்காம இருக்கிறது மிகப்பெரிய மனச்சோர்வ, பர்ன் அவுட்ட கொடுக்கும். 10. வித்தியாசமான காதல் மொழி, டிஃப்ரெண்ட் லவ் லாங்குவேஜஸ். ஒருத்தர் நேரத்தை செலவிட நினைப்பார், இன்னொருத்தர் பரிசுகளை கொடுக்க நினைப்பார். இது புரியாதப்ப என்ன யாருமே புரிஞ்சுக்கலங்கிற ஃபீலிங் வரும். 11. சைலண்ட் ட்ரீட்மெண்ட், த சைலண்ட் ட்ரீட்மெண்ட். சண்டை வந்தா கோபத்தை காட்டாம பல நாட்கள் முகத்தை திருப்பி வச்சுக்கிட்டு பேசாமலேயே தண்டிப்பது. இது அடிக்கிறத விட அதிகமா வலிக்கும். 12. பாதுகாப்பின்மை, இன்செக்யூரிட்டி இஷ்யூஸ். நான் இவங்களுக்கு செட் ஆவேனா, என்னை விட பெட்டரா ஒருத்தர் கிடைச்சா போயிடுவாங்களோங்கிற தாழ்வு மனப்பான்மையே காதல அழிச்சிடும். 13. கேஸ் லைட்டிங், கேஸ் லைட்டிங். தான் செஞ்ச தப்ப மறைக்க நீதான் ஓவரா கற்பனை பண்ற, உனக்கு பைத்தியம் புடிச்சிருக்குன்னு பார்ட்னரை மனதளவில் குழப்புவது. 14. பொருளாதார அழுத்தம், ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரெஸ். காதலுக்கு கண்ணில்லைதான், ஆனா வயர் இருக்கே. வேலையின்மை மற்றும் பணப்பிரச்சனை வரும்போது அது ஆட்டோமேட்டிக்கா காதல்ல எரிச்சல கொண்டு வரும். 15. மற்றவர்களோடு ஒப்பிடுவது, கான்ஸ்டன்ட் கம்பேரிசன். அவங்கள பாரு எப்படி இருக்காங்க, நீயே இப்படி இருக்க இன்னும் மத்த கப்புள்ஸ் கூட ஒப்பிட்டு பேசுறது சுக்குநூறா மனச உடைக்கும். 16. சண்டையை தவிர்ப்பது, அவாய்டிங் கான்ஃப்ளிக்ட்ஸ். சண்டை வந்தா பிரிஞ்சுடுவோமோன்னு பயந்து தப்ப கண்டிக்காம மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்தா அது ஒரு நாள் எரிமலை மாதிரி வெடிக்கும். 17. முன்னுரிமை மாறுவது, சேஞ்சிங் ப்ரையாரிட்டிஸ். ஆரம்பத்துல முதல் இடத்துல இருந்தவங்க காலப்போக்குல வேலை, நண்பர்கள்னு வரும்போது கடைசி கோடிக்கு தள்ளப்படுவது. 18. ரகசியம் காப்பது, கீப்பிங் சீக்ரெட்ஸ். இத சொன்னா கோபப்படுவாங்களோன்னு சின்ன சின்ன விஷயங்களை மறைக்க ஆரம்பிச்சு அது கடைசியில பெரிய நம்பிக்கை துரோகத்துல போய் முடியும். பொறுப்பை ஏற்க தயக்கம், ஃபியர் ஆஃப் கமிட்மெண்ட். காதலிக்க பிடிக்கும், ஆனா கல்யாணம், எதிர்காலம்னு பேசும்போது ஒரு பயம் வந்து ஓடி ஒளிவது. 20. தனித்துவத்தை இழப்பது, லூசிங் இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டி. காதலுக்காக தன்னோட மொத்த கேரக்டரையும் மாத்திக்கிட்டு கடைசியில நான் யாருன்னே எனக்கு தெரியலன்னு ஃபீல் பண்றது. 21. மன்னிப்பு கேட்க தயங்குவது, இனபிலிட்டி டு அப்பாலஜைஸ். சாரிங்கிற ஒரு வார்த்தை எத்தனையோ பிரேக்கப்ஸை தடுத்து நிறுத்தியிருக்கும், ஆனா அந்த வார்த்தையை சொல்ல தயங்குவது. 22. லாங் டிஸ்டன்ஸ் கேப், லாங் டிஸ்டன்ஸ் டிஸ்கனெக்ட். கண்ணுக்கு தெரியாத தூரம்,
மனசுக்கும் தூரமா மாறி அவங்க இல்லாமலே என்னால வாழ முடியும்னு மூளை பழகிக்கிறது. 23 சுவாரஸ்யம் குறைவது. லாஸ் ஆஃப் ஸ்பார்க். தினமும் ஒரே ரொட்டீன். புதுசா பேசுறதுக்கும் பழகுறதுக்கும் ஒண்ணுமே இல்லாதப்ப ஒருவித போர்டம் வந்துரும். 24 மாறுபட்ட வாழ்க்கை இலக்குகள். டிஃப்ரெண்ட் லைஃப் கோல்ஸ். ஒருத்தருக்கு கல்யாணம் குழந்தைன்னு செட்டில் ஆகணும்னு ஆசை இருக்கும். இன்னொருத்தருக்கு உலகம் சுற்றணும் கரியர்ல சாதிக்கணும்னு ஆசை இருக்கும். பாதைகள் வேற வேறையா இருக்கும். 25 அட்டாச்மெண்ட் ஸ்டைல்ஸ். உளவியல் ரீதியா ஒருத்தர் ரொம்ப அன்பா ஒட்டிக்க நினைப்பாரு, ஆங்ஷியஸ். இன்னொருத்தர் மூச்சு முட்டுதுன்னு விலகி போக நினைப்பாரு, அவாய்டன்ட். இந்த இடைவெளிதான் பிரேக்கப்போட உச்சம். பிரிவுங்கிறது ஒரு முடிவல்ல, அது ஒரு புது தொடக்கம். இதுல உங்களோட பிரேக்கப்க்கு எந்த பாயிண்ட் காரணமா இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. காதல் தோத்திருக்கலாம், ஆனா நீங்க ஜெயிக்கணும். உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்ல எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணி தாராளமா கேட்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள மாதிரி மனசு உடைஞ்சிருக்கிற ஒரு நண்பனுக்கு இதை ஷேர் பண்ணுங்க.